ஏதோ காலேஜ் பசங்க எல்லோரும் ஒன்றா தங்கி இருந்து அவங்களுடைய துணிமணியை துவைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பேண்ட்டுங்க தான். இதை நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லி விற்பாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் போட்டுட்டு, அதாவது லோடில் வந்தது, அதில் வந்துச்சு, இதில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் பீஸுன்னு சொல்லி ஏமாற்றி விற்பாங்க. இப்போ ஒரு சில ஆன்லைன் ஆப்புகள்லேயுமே இந்த மாதிரியான டுபாக்கூர் பேண்ட்டுகள்லாம் வருது. இந்த பழைய பேண்ட்டுகளை ஃபுல்லாக வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதை நல்லா துவைச்சி க்ளீன் பண்ணி அதுக்கு சாயம் ஏற்றி அதை அயன் பண்ணி திருப்பியும் ஒரிஜினல் பேக்கிங் மாதிரியே போட்டு அதுக்குரிய கவர்ஸு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்காவாக பியூர் ஒரிஜினல் பேண்ட்டு மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இதை வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேண்ட் யார் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்லாத குடும்பத்தில் இருக்கவங்க, ரோட்டு சைடில் இருக்கவங்க, அவங்களுடைய உபயோகத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இதை ஒரிஜினல்னு சொல்லி விற்கிறவங்க நிறைய இடத்துல இருக்காங்க. அதனால் கடைகளில் போய் பேண்ட் எடுத்திங்கனாலுமே எப்பயுமே ஒரு சின்ன கவனத்தோடு இருங்க. இதனுடைய உள்பகுதி பட்டைகள் பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் பழைய பேண்ட்டா புது பேண்ட்டா அப்படின்றது. என்ன தான் வாஷ் பண்ணாலுமே அந்த பழைய பேண்ட்டுக்குரிய தன்மை அதில் இருக்கும் கொஞ்சமாவது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னமும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்டுங்களை விளம்பரத்துக்காக வெளியிலேயே தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்காக வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா கடைகளில் புது பேண்ட்டுங்களை வெளில தொங்க விடாமல் இந்த மாதிரியான பேண்ட்டுங்களை வந்து வெயில்லையும் மழையிலையும் கிடக்கட்டும்னு சொல்லிட்டு விளம்பரத்துக்காக வாங்கிட்டு போய் தொங்க விட்டுருவாங்க. அந்த மாதிரி உபயோகத்திற்கும் இந்த மாதிரி பேண்ட்டுகள் உபயோகப்படுது. அது தவிர நாடக கலைஞர்கள், அதாவது சும்மா ஒன் டைம் யூசேஜு, ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து ஸ்டேஜ் போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பேண்ட்டுகள் வந்து உபயோகமாக இருக்கும். விலை அதிகமாக கொடுத்து வாங்க முடியாதவங்க இந்த மாதிரியான பேண்ட்டுகளை வாங்கி உபயோகப்படுத்திக்கிறாங்க. இந்த பேண்ட்டு மட்டும் இல்லை, சட்டை, பனியனு, ஜட்டி எல்லாமே செகண்ட் ஹேண்டில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான். இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது துணி எடுக்கும்போதோ எப்பயுமே கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் அசந்திங்கனாலுமே பழைய துணிகளை தலையை கட்டிடுவாங்க. அதனால் எப்பயுமே நீங்கள் வாங்குகிற துணி புதுசாக பழசான்றதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில் போடுங்க. சப்போஸ் பில் போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய பணம் ரிட்டர்ன் கிடைக்காது. ஒரு பேண்ட்டு என்ன பிராண்டோ அந்த பிராண்டுக்குரிய லோகோ, அதுக்குரிய ஸ்டிச்சிங் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பக்காவாக நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய பேக்கிங் அவ்வளோ பியூராக இருக்கும். கவனமாக இருங்க.